வணக்கம். நான் மதுரையில இருந்து பேசுறேன். எங்க மதுரையில வந்து நேத்து எங்க தாய், எங்க அம்மாவுக்கு வந்து திருக்கல்யாணம் நடந்துச்சு. ரொம்ப சிறப்பா இருந்தது. வருஷம் வருஷம் அந்த திருக்கல்யாணத்தை நான் வந்து கலந்துக்கிருவோம். எங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருந்தது. எங்க மதுரையே வந்து காக்குற, எங்க உலகத்தையே காக்குற தாயோட திருக்கல்யாணத்தை பார்த்து முடிச்சு இன்னைக்கு எங்களுக்கு மதுரைக்கே பெருமை சேர்க்கிற தேர் திருவிழா வந்து இன்னைக்கு நடக்குது. இந்த தேரை வந்து வடா இழுக்கிறது, இந்த மக்கள் இவ்வளவு கூட்டத்திலையும் வந்து இந்த தேரை வந்து பார்த்து மிக்க மகிழ்ச்சியா வந்து சந்தோஷமா ஹாப்பியா இருப்பாங்க. இதுல வந்து எங்களுக்கு எந்த சோர்வு, இந்த கூட்டத்துக்கு சோர்வு அது எதுவுமே கிடையாது. எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் பார்க்கும்போது எங்களுக்கு எல்லா மனக்கவலையும் போயிடும். எங்க மதுரைக்கு சிறப்பே இந்த தேரும் எங்க அம்மாவோட திருவிழாவும் அடுத்த அழகர் வர்றதும் தான் முக்கியம். முத தேர்ல வந்து சுந்தரேஸ்வரரும் அம்மா பிரியாவோட தாயாரும் போனாங்க. ரெண்டாவது வந்து அம்மா மீனாட்சி அம்மா தாய் வந்து ரெண்டாவது தேர்ல போனாங்க. பசங்க வந்து எங்க தேர் வந்துச்சுனாலே அந்த பாட்டு ஒரு போடுவாங்க. அதுதான் எங்க மதுரைக்கே பேரு. அந்த அந்த பாட்டு போட்டாலே பசங்க மட்டும் இல்ல, நாங்களே சேர்ந்து ஆடுற மாதிரிதான் ஒரு ஃபீல் இருக்கும். வைபாய் நாங்களே ஆடிடுவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். எங்க எங்க மதுரைக்கே பெருமை சேர்க்கிற இந்த திருவிழா தான் சித்திர திருவிழா முக்கியமானது. வருஷம் வருஷம் இந்த சித்திர திருவிழா வந்து பாத்தீங்கன்னா குடும்பங்களா வந்து கொண்டாடக்கூடிய திருவிழா இந்த சித்திர திருவிழா. இதுல வந்து 10 நாள் திருவிழால மக்கள் வந்து எல்லா திருவிழாவுக்குமே டெய்லி பார்த்தாலுமே வந்து மக்கள் வந்து ஆர்வத்தோட, அந்த புதுசா பார்க்கக்கூடிய ஆர்வத்தோட வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த திக்கு விஜயமா இருக்கட்டும், தேரோட்டமா இருக்கட்டும், திருக்கல்யாணமா இருக்கட்டும், ஒவ்வொரு இதுலயுமே வந்து குடும்பங்கள் கொண்டாடும் சித்திரை திருவிழா. இந்த 10 நாள் திருவிழாவுமே வந்து வெளியூர் மக்கள் இல்லாம உள்ளூர் மக்களே வந்து அவ்வளவு தூரம் கொண்டாடி மீனாட்சி அம்மன் வந்து வருகை தருவாங்க. அதுபோக வந்து குழந்தைகளுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா ஒவ்வொரு வேடமிட்டு வீதி உலா வரும்போது வந்து அம்மன் இருக்கிற எல்லா குழந்தைகளுமே அம்மனாவும் சிவனாவும் வந்து வீதி உலா வர்றதுதான் கருப்பு சாமியா இப்படி வந்து ஒவ்வொரு தான் வருவாங்க. இப்ப நேத்து இந்த திருக்கல்யாணம் முடிஞ்சு நேத்து நைட்டு தான் சாமி பார்த்தோம். காலையில 5 மணிக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம். மக்கள் வெள்ளத்துலதான் வந்து அம்பாள் பவனி வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து தேர் இழுக்கிறதும் அந்த இதை வந்து கொண்டாடுறதா வந்து இந்த திருவிழாவோட ஸ்பெஷலே. இந்த தேரோட்டம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிரௌடு வந்து இருந்தாலும் அந்த கிரௌடோட அந்த மீனாட்சி அம்மன் பாட்டோட தேர் இழுத்தாதான் அந்த இது ஒண்ணு அந்த வைபோட வந்து எல்லாரும் கொண்டாடினாங்க. அந்த வைப் தான் ரொம்ப முக்கியம். இது வந்து என்னன்னா ஃபேமிலியா இல்லாம லேடிஸும் வந்து அந்த பாட்டு போடுங்க அப்படின்னா தானே தேர் இழுப்பாங்க அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப விசேஷமா இருந்துச்சு. திருவிழா வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. போலீஸ் பாதுகாப்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருந்தாங்க. மக்கள் கரெக்டா பாதுகாப்போட சேஃப்டியா போகணுன்றத வந்து முக்கியத்துவம் பண்ணியிருந்தாங்க. காவல்துறைக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் விக்னேஷ் பாபு. சித்திரை திருவிழானாலே ரொம்ப வைபா இருக்கும். நேத்து வந்துட்டு சாமி வந்து சாயங்காலம் வந்தது. இன்னைக்கு காலையில தேரோட்டத்துல 2 சாமியும் வந்தது. அப்படியே ரொம்ப மாசா இருந்தது. நிறைய பேர் இருந்தாங்க. இவ்வளவு காலையில இத்தனை பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப கூட்டமா இருந்தது. சோ நாளைக்கும் ரொம்ப கூட்டமா இருக்கும். ஏன்னா நாளைக்கு அழகர் வராரு. சோ இந்த 10 நாளுமே ரொம்ப நல்லா போச்சு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாக்குறேன். இத்தனை வருஷத்துல எனக்கு சொந்த ஊர் இதுதான். பட் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சோ ரொம்ப நல்லா இருந்தது. என் பேரு அம்பிகா. நான் மதுரையில தான் இருக்கேன். நான் பிறந்து வளர்ந்தது இங்கதான். ஒவ்வொரு வருஷமும் திருவிழா சூப்பரா இருக்கு. இந்த 10 நாளும் சூப்பரா போச்சு. பட்டாபிஷேகம், அதுக்கப்புறம் திருக்கல்யாணம், நேற்று நைட்டு வந்து பூப்பலாக்கு பார்த்தோம். இன்னைக்கு காலையில தேரோட்டம் பார்த்தோம். 2 தேரும் சூப்பரா இருந்துச்சு. வடம் பிடிச்சவங்க சூப்பரா பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. பசங்க எல்லாம் நல்லா வைப் பண்றாங்க. நல்லா பாட்டு போட்டு ஜாலியா போறாங்க எல்லாரும். ஒவ்வொரு வருஷம் மிஸ் பண்ணாம வருவோம். அது ஒரு டிவைன் ஃபீல். தேர் இப்படி திரும்பும்போது அதை பார்க்கும் பொழுது இருக்கிற அந்த ஃபீல் தான். அதுக்காகவே தான் வருவோம். அதனால ஒரு வருஷம் கூட நாங்க மிஸ் பண்ணதில்ல தேர் பாக்குறதுக்கு. எல்லாமே என்ஜாய் பண்ணுவோம் நாங்க. அதனால நாளைக்கு இந்த அழகர் போற வரைக்குமே அவங்க பின்னாடியே தான் இருப்போம். பட் நான் ஒர்க்கிங். பட் இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற நேரத்துல மார்னிங் ஈவினிங் இப்படி வந்துட்டு போவேன். அது சொல்ல முடியாது. ஆக்சுவலா நமக்கு வந்து அது பார்க்கும் பொழுது ஒரு நம்மள அறியாம உடம்பே வந்து புல்லரிக்கும். அப்படி இருக்கும் நம்மளுடைய திருவிழா எல்லாமே. அதனால இது இன்னைக்கு அதேதான் அந்த வைப் வந்து, அதுவும் இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அத்தனை பேர் அவ்வளவு நசுக்குனாலும் அந்த சாமியை பார்க்கும் போது வர்ற ஒரு ஸ்பெஷல் ஃபீல் வந்து இன்னைக்கும் இருந்துச்சு. வருஷம் வருஷம் இருக்கும். ஆனாலும் இந்த ஃபீல்காக நாங்க வரோம்.